அதனால விருச்சிக ராசிக்காரங்க அதிலெல்லாம் கவனமாக இருங்க. பிள்ளைகளோடு எந்த கருத்து மாறுபாடும் இல்லாமல் பார்த்துக்கிடுங்க. பல நேரம் பிள்ளைகள் முதல் 5 மாதங்களில் பிள்ளைகள் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எப்பா இது நல்லதுப்பா, இப்படி நடந்ததுக்கப்புறம் போப்பா உனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. பொறுமையாக போகணும். பிள்ளைகள் வளர்ப்பில் கவனம் செலுத்தணும், நான் இல்லைன்னு சொல்லலை. 5ல் சனி இருக்கிற போது சில நேரம் பிள்ளைகள் தடமாறி போகிறாங்க, நம்ம தான் உங்களை வழி நடத்தணும். அதுமாதிரி பொழுதுபோக்கு விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இந்த ஆண்டு நீங்கள் நடந்துக்கிடணும். பொழுதுபோக்கு விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருக்கணும். கேளிக்கை விஷயம் போவீங்க, அதில் ஒரு தவறான தொடர்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் 4ல் ராகு இருக்கார். 4ல் ராகு இருக்கிறதால இதயம் தொடர்பான பிரச்சனைகள்ல அதிக கவனம் செலுத்துங்க. நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்துங்க. அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுங்க. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் கூடுதல் கவனமாக இருக்கணும் வைங்க. அப்போ இந்த ஆண்டு பல மாற்றங்கள் ஏற்பட போகுது. புதிய வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும், அது மிக முக்கியம். 2வது ஸ்தானம் வலுத்து இருக்குங்க. நிறைய பேருக்கு அரசு வேலை கிடைக்கும்.